உறவுகளுக்குள் சண்டையை தவிர்க்க முடியாது. உங்கள் நண்பர்கள் அப்புறம் குடும்பத்துல கூட சமாதானமா இருப்பது ஒரு போராட்டம் தான். நம்மள எதிரியா நினைச்சு நம்மள சிக்க வைக்க நினைக்கிறவங்க கிட்ட இன்னும் கஷ்டம். ஆமா, மனித வரலாற்றுல எந்த இடத்திலும் எல்லா நேரத்திலும் இது உண்மைதான். ஜனங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க சண்டையும் வன்முறையும் இருக்கும். இயேசுவுடைய காலத்துல ரோம படைகள் இஸ்ரவேல் நிலங்களை ஆக்கிரமிச்சப்போ இது நிச்சயமா உண்மையா இருந்துச்சு. அதனால இயேசு தன்னுடைய போதனைகள்ல தன்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த சண்டைக்கு நடுவுல எப்படி சமாதானத்தை நாடுவது, அப்புறம் எப்படி ரொம்ப கஷ்டமான உறவுகள்ல சரி செய்யலாம்னு ஒரு தீவிரமான கண்ணோட்டத்தை கொடுத்தாரு. இயேசு ஒரு இஸ்ரவேலர். மேலும் பழைய இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை சட்டங்கள்ல உறவுக்கான தேவனுடைய ஞானம் காணப்படுறதா அவர் நம்புறாரு. ஆக இந்த போதனையில இயேசு அந்த சட்டங்கள்ல ஒன்ன மேற்கோள் காட்டி அதுக்கு கீழே இருக்கிற ஞானத்தை காட்டுவாரு. அன்றியும் பொய்யானையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்னு இயேசு சொல்றாரு. இப்போ இஸ்ரவேல்ல சத்தியம் என்பது ஒரு வகையான வாக்குறுதியாகும். நீங்கள் சொல்லுவதை செய்வீங்கன்னு தேவன் மேல சத்தியம் செய்வது. நீங்க கொஞ்சம் கடன் வாங்க விரும்பினா திருப்பி தருவதாக தேவன் மேல சத்தியம் செய்யலாம். சரிதான், நீங்க என்ன நம்பலாம். ஏன்னா இஸ்ரவேல் உடன்படிக்கை சட்டங்கள்ல நான் என்னுடைய சத்தியங்களை கடைபிடிக்க வேண்டும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆக வாக்குவாதங்களை தவிர்க்க சத்தியம் ஒரு சிறந்த வழியாகும். நீங்க அப்படி நினைப்பீங்க. ஆனா சத்தியங்கள் கூட மக்களை ஏமாத்த திரிக்கப்படலாம். உதாரணமா, நான் உங்களுக்கு திருப்பி தருவேன்னு தேவனுடைய ஆலயத்தின் மேல சத்தியம் செஞ்சா சரி, உங்கள் உறுதிமொழிய நீங்கள் மதிக்க வேண்டும்னு சட்டம் சொல்றது எனக்கு தெரியும். ஆக இது ஒரு ஒப்பந்தம். ஆனா சரியா பார்த்தா நான் தேவன் மேல சத்தியம் செய்யல, அவருடைய ஆலயத்தின் மேலதான் செஞ்சேன். ஆக சத்திய பிரமாணத்திற்கு நான் உண்மையில கட்டுப்படவில்லை. அதனால என்னை ஏமாத்தி உங்களை நம்ப வைக்கிறீங்களா? ரொம்பவே சரிதான். ஆகவே இயேசு இதையெல்லாம் தாண்டி பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், தேவன் மேலோ இல்லனா தேவனுடைய உலகத்தின் மேலோ சத்தியம் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு. யாருக்கும் சத்தியம் பண்ணக்கூடாதா? முழுசா அப்படி இல்ல. நீங்க ஒரு சத்தியம் பண்ணும்போது தேவனுடைய நற்பெயரை மக்களை ஏமாற்ற ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டாங்கிறது அவருடைய கருத்து. சரி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்னு இயேசு சொல்றாரு. சமாதானம் செய்யறவராய் இருப்பது நேர்மை அப்புறம் உண்மைக்கான தீவிர அர்ப்பணிப்போடு தொடங்குது. இப்போ நான் சண்டைய தொடங்குனா இது எப்படி செயல்படுது என்பதை என்னால பார்க்க முடியுது. ஆனா வேற யாராவது என் கூட சண்டை போட்டா என்ன செய்வது? இன்னும் சொல்லணும்னா அடுத்த ஆய்வுல அதை பற்றி தான் பார்க்க போறோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்னு இயேசு தோராவிலிருந்து மேற்கோள் காட்டுறாரு. இது பழிவாங்கும் சட்டம்னு அழைக்கப்படும் ஒரு பிரபலமான வரி. ஆமா, நீங்க எனக்கு தீமை செய்றீங்க, நானும் உங்களுக்கு திரும்ப தீமை செய்ய முடியும். இந்த வகையான பழிவாங்கும் உரிமம் கைமீறி போகலாம். சரி, உண்மையில இந்த சட்டம் நீங்க கோரக்கூடிய பழிவாங்கலின் அளவை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது செய்த தீமையின் அளவுக்கு சமமா இருக்கணும், ஆனா அதிகமா இருக்க கூடாது. இந்த சட்டம் நம்மை காயப்படுத்துறவங்களை திரும்ப காயப்படுத்துவதற்கான நம்முடைய தூண்டுதலை கட்டுப்படுத்துவதின் மூலம் அமைதியை காக்குது. ஆமா, மேலும் இயேசு இந்த சட்டத்தின் ஞானத்தை ஒரு புதிய நிலைக்கு எடுத்து செல்றாரு. தன்னை பின்பற்றவங்க கிட்ட தீமைக்கு சரி கட்ட வேண்டாம்னு சொல்றாரு. பழி வாங்கவே வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா. சரிக்கு சரி செய்வதை விட அமைதியை மதிக்கும் ஜனங்களாக மாறுங்க. ஆனா தீமை செய்யறவங்கள விடுறது அமைதிய தராது. நீங்க ஒன்னும் செய்யாமலும் இருக்க முடியாது. கொஞ்சம் பொறுங்க, ஒண்ணுமே செய்ய வேண்டான்னு இயேசு சொல்லல. அதுக்கு பதிலா சண்டை இல்லாத தீமைக்கு ரொம்ப தைரியமான ஆக்கப்பூர்வமான பதில அவர் பரிந்துரைக்கிறாரு. அது அமைதிக்கான கதவை திறக்கும். அது எப்படி இருக்கும்? சரி, இயேசு தன்னுடைய காலத்திலேயும் இடத்திலேயும் இருந்த 3 உதாரணங்களை தராரு. முதல்ல, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்றாரு. பழைய ரோம உலகத்துல வலது கையின் பின்புறத்தால் வலது கன்னத்தில் அறைவது ஒருவரை ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு அடையாளம், அவங்கள அவமானப்படுத்துவதற்கும் தான். ஆனா பழி வாங்காதீங்கன்னு இயேசு சொல்றாரு. அதுக்கு பதிலா உங்க நிலையில நின்று அவங்களுக்கு இடது கன்னத்தை காட்டுங்க. இது உங்களை அடிப்பவங்கள திறந்த வலது கையால் அடிக்க செய்யும். வேறு விதத்துல சொன்னா உங்களை சமமானவர்களா கருதித்தான் அவர்கள் அடிக்க முடியும். அது உங்களை சக மனிதனாக நடத்த அவங்கள கட்டாயப்படுத்துது. ஆமா, அதுக்கு நீங்க கிரயம் செலுத்தவும் நேரிடலாம்.
சரி, அடுத்ததா உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடுன்னு இயேசு சொல்றாரு. பழைய இஸ்ரவேல்ல ஏழைகளுடைய மேலங்கி எடுத்துக்கிறது சட்டத்திற்கு எதிரானது. ஏன்னா இரவுல அவங்கள சூடா வச்சுக்க அது போர்வையாகவும் இருந்துச்சு. ஆனா உண்மையா அக்கறை இல்லாத ஒரு மனுஷன் ஏதோ ஒரு வழிய கண்டுபிடிச்சு அவர்களுடைய சட்டைய கட்டணமா கேட்டு வாங்கிடுவான். சரிதான். அதனால இயேசு ஆக்கப்பூர்வமான பதிலை கொடுக்கிறாரு. உங்கள் வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுங்க, அப்புறம் உங்க அங்கியையும் அவர்களுக்கு கொடுங்க. நீங்க ஏன் அதை செய்யணும்? அது உங்களை உடை இல்லாம ஆக்குமே. இயேசு ஒரு சவாலை முன்வைக்கிறாரு. இந்த சவாலின் குறிக்கோள் என்னன்னா, விலை உயர்ந்த பெருந்தன்மையை பயன்படுத்தி இந்த அநீதியை அம்பலப்படுத்துவதன் மூலமாக சுற்றியுள்ள எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதுதான். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இதுதான் 3வது உதாரணம். இயேசுவுடைய காலத்துல ஒரு ரோம சிப்பாய் எந்த ஒரு குடிமகனையும் 1 மைல் தூரம் வரை அவர்களுடைய பொதிகளை எடுத்துக்கொண்டு போக கட்டாயப்படுத்த முடியும். அது எவ்ளோ அசிங்கம் மற்றும் ஆபத்தானதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆக அந்த சுமையை 1 மைல் தூரம் அல்ல 2 மைல் தூரம் சுமந்து போக இயேசு சொல்றாரு. 1 மைல் தூரம் போகும்போது அவர் உங்களை ஒரு மூட்டை தூக்கும் விலங்கை போல நடத்தலாம். ஆனால் அந்த 2வது மைல் தூரம் போவதனால் நீங்கள் அவரை ஒரு நண்பரை போல நடத்த தேர்ந்தெடுத்து உங்களுடைய மனிதாபிமானத்தை உறுதிப்படுத்துறீங்க. கொஞ்சம் பொறுங்க, எதிரியை ஒடுக்குபவரை நண்பனாக நடத்தணுமா? ஆமா, இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல. ஆனா இயேசு சொல்றாரு, தைரியமான தாராள மனசு நம்முடைய உலகத்தின் அதிகாரங்களை உடைத்து எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றுமாம். இது நம்மை இயேசு மேற்கோள் காட்டிய கடைசி சட்டத்திற்கு வழிவகுக்குது. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கடுத்தவனை நேசி என்று இயேசு சொல்லும்போது பழைய வேதாகம சட்டத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஆனா பல இஸ்ரவேலர்கள் சட்டத்தில் சேர்த்த உன் சத்துருவை பகைப்பாயாக என்ற பிரபலமான வரியையும் அவர் மேற்கோள் காட்டுகிறார். இயேசு தன்னை பின்பற்றுகிறவங்க கிட்ட நேர்மறையான ஒன்றை சொல்லுறாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் ஆழமா போகுதுல்ல. என் எதிரிகளோடு சமாதானமா இருப்பது ஒரு பெரிய விஷயம். ஆனா அவர்களை நேசிப்பது? ஆமா, ஒவ்வொரு மனுஷனையும் உச்சகட்ட மரியாதையோடு நாம் நடத்தும் போதுதான் உண்மையான அமைதி சாத்தியம்னு இயேசு நினைக்கிறார். அதாவது என் எதிரியும் தேவனுடைய சக உருவமாக இருக்கிறான் என்று நினைப்பது. ஆனா என்னை வெறுக்கும் ஒருவரை நான் எப்படி நேசிப்பது? ஏன்னா நேசிக்கிறவங்களையே நேசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்முடைய நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தினர் மீதான நம்முடைய அன்பு ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இயேசுவுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளிதான். அதே அன்பை நம்முடைய வட்டங்களுக்கு வெளியே பகிர்ந்து கொள்ளும்படி அவர் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சவால் விடுறாரு. அப்புறம் அவர் தேவனுடைய பட்சபாதம் இல்லாத தாராளமான அன்பை முன்மாதிரியாக வைக்கிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்னு இயேசு சொல்றாரு. இப்ப நமக்கு அழைப்பு என்னன்னா, நம்முடைய சமுதாயத்துல ஒவ்வொரு கட்டத்திலும் காணப்படும் உடைந்த உறவுகளை சீர் செய்ய உழைத்து மற்றவர்களை உள்ளே அழைத்து சமாதானம் செய்றவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். இது வாழ்வதற்கு உண்மையாகவே ஒரு தீவிரமான வழி. ஆமா, உண்மைதான். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள்னு சொல்லும்போது அது முழுமை அடைவதாக இயேசு சொல்றாரு. தேவனுடைய தாராள மனப்பான்மையை நம்முடைய நண்பர்கள் மற்றும் எதிரிகள் இருவருக்கும் காட்டுவதாகும். ஏன்னா இயேசுவை பொறுத்தவரை உண்மையான அமைதிக்கான ஒரே வழி ஆக்கப்பூர்வமான அன்புதான். நம்முடைய மிகவும் கடினமான உறவுகளில் மற்றவர்களுக்கு எப்படி சரியானதை செய்வது என்பதை பற்றிய இயேசுவுடைய போதனைகள்ல நாம முடித்துவிட்டோம். அடுத்ததா மத போலித்தனத்தின் பிரச்சனைகளை இயேசு ஆராயப் போகிறார். அது எவ்வாறு தேவனை கனப்படுத்த நாம் எடுக்கும் சிறந்த முயற்சிகளையும் அழிக்கக்கூடும் என்பதை பார்ப்போம்.